ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கள் குட்டி உலகம். இன்றைக்கி கிருத்விக் பிறந்து 1000 days ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வீட்லேயே குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்னு ஆல்ரெடி இருந்ததை வச்சு ஒரு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு கேக் மட்டும் வாங்கியாச்சு. கிருத்விக் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். வெயிட் அவனுக்கு இப்படி சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல, ரொம்ப ஷாக்காகி நின்றுட்டு இருந்தான். என்னம்மா இது? அப்புறம் இதெல்லாம் என்னது? சூப்பரா இருக்கு. ரித்விக் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் அன்றைக்கி. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேண்டில்லாம் ஏற்றிட்டு அவனையே ஊத சொன்னோம். ஊதிட்டு அவன் என்ன சொன்னான் அப்படின்றத நீங்களே பாருங்கள். அவன் பிறந்ததுலேருந்து மந்த்லி அவனை வச்சு கேக் கட் பண்ணதுனாலையோ என்னவோ தெரியல, அவனுக்கு கேக் மேலே அப்படி ஒரு லவ் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் கேக்னு சொல்லிகிட்ருப்பான். வீட்டில் யாருக்கு கேக் கட் பண்ணாலும் அவன் தான் வந்து உட்காருவான் ஃபஸ்ட்டு. அவனுக்கு எப்படா அதை சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும் எப்பயுமே. அப்புறம் சரி கொஞ்சம் ஒரு 2 ஃபோட்டோ வச்சு எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ கூட அவன் அடங்கலை. கெஞ்சி பார்த்தாச்சு. இருக்கிறதுல எல்லா ரியாக்ஷனும் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக வரல. அந்த டெக்கரேஷன் வர வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஃபோட்டோலாம் எடுத்தது போதும்ப்பா அப்படின்னு விட்டுட்டு வீட்டில் எல்லாம் குட்டி கிஃப்ட்ஸ் வாங்கினோம். அது கொடுத்தோம் அவனுக்கு. அவனுக்கு அந்த ஜெராஃப் டாய் அவங்க சித்தி கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நேரமாக அதை வச்சு கொஞ்சிட்டே இருந்தான். அவனுக்கு அதை கீழே வைக்கவே மனசு வரல. மாற்றி கொஞ்சிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக. அப்புறம் அவனுக்கு கேஸ்டிங் பண்ணியிருந்தோம். அதுவுமே கொடுத்து என்னது இது? தம்பியோட கையே தம்பி காலு நல்லா இருக்கு. Do you like? Yes. இன்றைக்கி சண்டே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட குட்டி பையனுக்கு வந்து இன்றைக்கி காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஹோட்டல் SRM கிராண்ட்ஸில் தான் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் போகணுன்னே தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு கிருத்விக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்விக்கோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு. கிருத்விக்கோட ஆனுவல் டே வந்து முத்தமிழ் பேரவையில் தான் அவங்க ஸ்கூலில் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே போன உடனே கிருத்விக்கை வந்து அவங்க கூட அனுப்பிட சொன்னாங்க. ஸோ நாங்கள் காஸ்டியூம்லாம் கார்லேயே சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் பேக்கில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு அனுப்பிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். அங்கே வந்து இது வரைக்கும் அவங்க ஸ்கூலில் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து வீடியோ போட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப நாஸ்டாலஜியாவாக ஃபீல் ஆச்சு.
அவன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருந்ததுனாலயே தெரியல, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். அவன் ரொம்ப ஸ்டேஜ் ஃபியரில் பயந்துட்டுருப்பான்னு நினச்சோம். பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால ஏதோ ஓரளவுக்கு ஆடிட்டான் அவனும். அவங்க டான்ஸ்லாம் பார்த்துட்டு ஆனுவல் டேவை நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகவே வந்து நைட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 9:30 10க்கு போல் தான் வீட்டுக்கு போனோம். ஆஸ் யூஷுவல் ஒரு வீக் டே மார்னிங் எழுந்த உடனே ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ காலையிலே ஒரு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு வைக்கலான்னு யோசித்தேன். அதான் உங்களுக்கும் ரெசிபி ஷேர் பண்ணிடலான்னு பார்த்தேன். இதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு அதில் வடகம் கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சிடணும். தாளித்து அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் பொடியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக அதில் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் அப்படியே உப்பில் கலந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா பொடியாக அரிஞ்சிக்கோங்க. இல்லை முடிஞ்சால் நசுக்கிட்டு கூட போடலாம். அப்போ தான் பூண்டோட டேஸ்ட் வந்து அதில் இறங்கும். பூண்டையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க. நான் ஸ்டீல் வானலில் செஞ்சதுனால கொஞ்சம் அடி பிடிச்சிற போதுன்னு கிண்டிகிட்டே இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கூட பண்ணலாம். அடுத்து வந்து இதில் ஒரு 2 தக்காளி அரிஞ்சிக்கோங்க. 2 தக்காளியை மீடியம் சைஸில் அரிஞ்சு அதையும் போட்டுட்டேன். அதையும் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் அந்த தக்காளி வந்து நல்லா குழையிற பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் அப்படியே வாங்குறீங்கன்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அது காரம் கொஞ்சம் நிறைய இருக்கும். இது கொஞ்சம் நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கீரைலாம் வேண்டாம். அப்படியே 2 முழு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாம் வதங்கின உடனே கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அந்த மசாலா ஊறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறமா முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சதை போட்டுடலாம். நீங்கள் இதில் கூடவே கத்திரிக்காய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வெறும் முருங்கைக்காய் போட்டு தான் செஞ்சேன். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் பாருங்கள். அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். முருங்கைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் இது வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட வேக வைக்கலாம். அந்த மாதிரி வேக வச்சுருங்க ஃபஸ்ட்டு. போட்டிருந்தாலுமே அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அப்பப்போ எடுத்து கொஞ்சம் அடிக்கான நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டால் தான் நல்லா மேலே இருக்க முருங்காவும் வேகும். நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த முருங்கைக்காய் வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகா, 2 சின்ன வெங்காயம், தேங்காய், பெருஞ்சீரகம், வேணும்னா கொஞ்சமாக கசகசா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதில் போடணும். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியுது முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா அது உடஞ்சி வந்துடும். அதனால இந்த டைமில் அந்த பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் வந்து இந்த ஒரு 2 முருங்கைக்காய் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போடுறீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கலர தான் அந்த டேஸ்ட் இறங்கும். நல்லா கிளறி விட்டுருங்க.
இந்த பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றி வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுருங்க. அது மூடி போட்டு நல்லா கொதிச்சு வரும் இந்த மாதிரி. இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி வந்து முழுசா போடாம கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சு, இல்லை நசுக்கி அந்த மாதிரி போட்டிங்கன்னா, அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இறங்கும். அவ்வளோதான், போட்டோன்னே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அம்மாவோட பர்த்டே. அம்மா பர்த்டேக்காக ஆசையாக கேக் வாங்கியிருந்தோம். கடைசியில் அது வந்து இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, கிருத்விக் வந்து அந்த கேக் மேலே ஏறி நின்னுட்டான் வண்டியில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு வந்தப்போ. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அதையே கட் பண்ணிட்டோம். சரி ஈவினிங் ஆச்சு, அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக வெளில கூட்டு போகலான்னு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி ஸ்நாக்ஸ் போனோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்று, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து சைதாப்பேட்டில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயில். இந்த கோயில் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். அம்மாவுக்குமே இங்கே ரொம்ப பிடிக்கும். சரி அம்மா பர்த்டே அன்னைக்கு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா சாமிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி டின்னர் ஏதாவது வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். டின்னருக்கு இன்றைக்கி எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்க ஓல்ட் மிர்ச்சி பிரியாணிக்கு தான் வந்திருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது. இந்த பேரை வச்சே இங்கே ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லேயே நாங்கள் இவ்வளோ நாள் வரல. அங்கே ஹோட்டல் போன உடனே கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி கலர் பென்சில்ஸ், பேப்பர்லாம் கொடுத்து ட்ராயிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபேவரட்டான டிஷ் எல்லாம் வாங்கினோம். ஃபிங்கர் ஃபிஷ் தான் அம்மாவோட மோஸ்ட் ஃபேவரட். அதோட நாங்கள் இன்றைக்கி டேவை முடிச்சிட்டோம். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.